ஹலோ! ஹேப்பி கார்டனிங். இன்னைக்கு வந்து நம்ம கார்டனில என்னடா பிளேட் எடுத்துட்டு வராம வந்து எதையோ காமிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. நம்ம வந்து இன்னைக்கு ஹார்வெஸ்டிங் வீடியோ கிடையாது. இன்னைக்கு நம்ம வந்து அதாவது கார்டன் டூர்ன்னு வச்சுக்கலாம். அப்படிலாம் சொல்ல முடியாது. என்னோடய வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து என்ன வந்து கார்டன் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிக்க போகிறேன். ஐ திங்க் 3 பார்ட்டாக போடலான்னு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு என் ஃப்ரண்ட் ஆஃப் த கார்டன். அதுக்கு முன்னாடி இந்த அழகி பாருங்கள். இவ வந்து எப்படி உட்காந்துருக்கா பார்த்தீங்களா? என்னோடய பம்ப்கினோட ஃப்ளவர் எல்லாம் சாப்பிட்டுட்டான். சாப்பிடல, பிச்சு குதறிட்டான். இவன் தாங்க என்னோடய வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கார்டன். எவ்வளோ அழகா இருக்கிறான் பாருங்கள். அதாவது வாழை மரம் கட்ட தேவையே இல்லை. இவங்களே வந்து என்னோடய வீட்டுக்கு வந்து வாழை மரத்தோடு எல்லோரையும் வரவேற்பாங்க. ஆக்சுவலாக வந்து சில பேர் சொல்லுவாங்க வீட்டுக்கு முன்னாடி வாழை மரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. இப்போ வரைக்கும் என்கிட்டயும் அப்படி தான் சொல்லிகிட்ருக்குறாங்க. பட் ஆனால் நான் வந்து அதெல்லாம் கண்டுக்கிறதில்ல. உண்மையிலே அறிவியல் பூர்வமாக வந்து ஏதாவது விஷயமா இருந்துச்சுன்னா நான் அதை வந்து காது கொடுத்து கேட்பேன். பட் ஆனால் இது கொஞ்சம் கூட இதுவே இல்லை. ஏன்னா வந்து நம்ம வீட்டு கிரகப்பிரவேசத்துக்குலாம் வாழை மரம் தான் ஃப்ரண்ட்டில் கட்டுறோம். அது மட்டும் ஏன் கட்டுறோம்? இது ஏன் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. கை பாருங்கள், மார்னிங்கே செவன்னு செவந்துட்டுருக்கான். ஸோ வந்து நம்மளுக்கு மார்னிங் வந்து கையில் வந்து இந்த மாதிரி செம்மண் படலைன்னா அந்த டே வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இவன் தான் சங்குப்பூ. சங்குப்பூ வந்து இது வந்து நிறையா 2 அடுக்கு 3 அடுக்கு 2 அடுக்கு 1 அடுக்கு அப்படின்லாம் இருக்குது. நான் வந்து இந்த பூ வந்து கூகுளில் பார்த்தா எக்கச்சக்கமாக மெடிசன்ஸோட இது சொல்கிறாங்க. ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இதை வந்து இதோட ஒரு இதை வந்து வேல்யூ ஏற்றி மார்க்கெட்டில் பயங்கரமாக வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் லேஅவுட்டில் எங்கே பார்த்தாலும் இவன் தாங்க இருப்பான். எங்கே பார்த்தாலும் இவன் இருப்பான். அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். டேய் ஒன்று தான்டா இங்கே பயங்கரமாக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காய்ங்க அப்படின்னு நினப்பேன். எங்கள் இதில் வந்து ஒயிட்டு, பர்பிள் பர்பிள் கிடையாது. இந்த வயலட்டு, அப்புறம் வந்து லைட்டு ஸ்கை ப்ளூ இருக்கும் இல்லையா? அதெல்லாம் இருக்கிறான். அதை வந்து சும்மா போட்டு வச்சேன். அவ்வளோ அழகாக வந்துட்டான். பக்கத்தில் வந்து டொமேட்டோ செடி இருக்கிறான். அவனும் தானாக வந்தவன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வாழை மரம் வைக்கிறதுல வந்து என்னென்னா, நம்ம ஒன்ஸ் வச்சு விட்டுட்டோம்னா பக்கத்தில் வந்து நிறைய வந்துகிட்டே இருப்பானுங்க. ஸோ அவன் வந்து தடுக்கவே முடியாத காட்டாறு மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என்னன்னு தெரியலை. ஸோ அவங்களெல்லாம் வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டே வந்து ஃபுல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்து 3 மரம் மட்டும் போதும். ஏன்னா ஒரு காய் தரும், ஒன்று வந்து நம்ம வந்து சாப்பாடுக்கு வந்து நம்ம லீஃப் கட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து மற்றதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டாச்சு. எப்போயுமே வந்து டெய்லி வந்து கார்டனுக்கு வந்தேன்னா இதை கட் பண்ணுறது தான் எனக்கு வேலை. அவனை கட் பண்ணி அவனுக்கே வந்து உரமாக போட்டு விட்ற வேண்டியதான். ஸோ 3 மரம் மட்டும்தான் நான் வச்சுருக்கிறேன். இந்த இடம் ஃபுல்லாக கச்சன்னு தான் இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே அது வந்து ஒரு ஃபெர்டிலைசர் மாதிரி தான். ஸோ அதனால தான் நான் நீட் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். அவங்க கொஞ்சம் நாளையில் வந்து டீகம்போஸ் ஆகிக்கிருவாங்க. இந்த இந்த மரம் அப்புறம் வந்து மணி பிளான்ட். இந்த மணி பிளான்ட் வந்து நம்மளுக்கு மணி தருதோ இல்லையோ, பட் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருப்பானுங்க. அப்படி தான் வந்து இவன் வந்து பெரிய மணி பிளான்ட் லீஃப் வந்து பெருசாக இருக்கும் இல்லையா? அந்த மணி பிளான்ட்டு. நான் வந்து அங்கே போயிட்டு வரும்போது ஒரு வழியில் சும்மா கட் பண்ணி போட்டிருந்தாங்க. எதுக்கு சும்மா விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அவனும் வந்து வேர் பிடிச்சிட்டான். வந்து பிடிக்க மாட்டான்னு நினச்சேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து கல்லாக இருக்கான். ஸோ அதனால் வந்து பிடிச்சிட்டான். நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை வந்து அதாவது நம்ம க்ரோ பேக்லேருந்து பறிச்சுட்டு அந்த ஸ்டெம் இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து நட்டு வச்சுருந்தேன். அவன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி எவ்வளோ செழிப்பாக இருக்கிறான் பாருங்கள். நான் இதை தான் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பொன்னாங்கண்ணி கீரை வந்து வாங்கினீங்கன்னா அதோடய ஸ்டெம்மை வந்து கண்டிப்பாக நட்டு வைங்க. அவன் நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு ஒரு கட்டு கீரை வந்து எப்படியாவது கொடுப்பான். அவ்வளோ அழகாக இருக்கிறான் பாருங்கள். பார்க்க எனக்கு மற்ற கீரைகளை விட இந்த கீரை வந்து ரொம்பவே சூப்பராக பிடிக்கும். பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து அதை நட்டு வச்சிங்கன்னா அவங்க கார்டன் ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டெம்மு வந்து ஸ்ப்ரெட் ஆகி வந்து உங்களுக்கு வந்து திரும்ப நம்மளுக்கு ஒரு கீரை தருதுன்னா அது பொன்னாங்கண்ணி கீரை மட்டும்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அவ்வளோ அழகாக வந்து கிரவுண்ட் கார்டன்லேயோ இல்லை க்ரோ பேக்லேயோ வச்சா அவ்வளோ சூப்பராக வளர்ந்துறான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சில்லி என்கிட்ட வந்து 1 இயராக வந்து என் கார்டனில் இருக்கிறான். பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து
பயங்கர காய் கொடுத்துட்டான். போதும் போதும் சொல்கிற காய் கொடுத்துட்டான். நான் என்ன பண்ணிட்டேன்னா ப்ரூனிங் பண்ண இது பண்ணிட்டேன். ஸோ அதனால வந்து இப்போ வந்து பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பூ வச்சுட்ருக்குறான். அதனால ப்ரூனிங் வந்து கொஞ்சம் நாள் கழித்து எப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு இப்போது எப்போ காய்க்க மாட்டான் அப்படின்றது அந்த டைமில் பார்த்து நம்ம வந்து கட் பண்ணி விடலான்னு நினச்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த கோவா அவன் நெடுன்னு வளர்ந்துட்டே போயிட்டுருக்குறான். எந்த அளவுக்கு வளர்ந்து போவான்னு நம்மளுக்கு தெரியல. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து கோவா, பொமக்ரானட்டு இது மாதிரி பப்பாயா, ஸோ இன்னும் வந்து ஃப்ரூட்ஸ் நான் ஹார்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஸோ வந்து பொமக்ரானட்டு, கோவா, ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. வெயிட்டிங்கில் இருக்கிறோம். ஏன்னா நிறைய வெஜிடபிள்ஸாக ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோமா, இப்போ வந்து நான் ஃப்ரூட்ஸே நாங்கள் வந்து பார்க்கல எங்கள் வீட்டில் வந்ததுலேருந்து. அதுக்கு வந்து ரொம்ப வந்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன். எப்படியாவது வளர்த்து ஒரு பழமாவது பழுத்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பனானா அது மட்டும்தான் நாங்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து இந்த பொமக்ரானட்டுக்கெலாம் வெயிட்டிங். 2 பொமக்ரானட்டை மாதுளம்பழம் அந்த ட்ரீஸ் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நான் வச்சது இல்லைங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே போடுறோம் இல்லையா, அதுலேயே வந்து முளைச்சி வந்தது தான். ஸோ ரொம்ப ஆசையாக இருக்குது இவெல்லாம் எப்படா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த பக்கமே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அதில் மண் போட்டு பண்ணிகிட்ருவோம். இவன் என்னடானா இவன் குறுக்க வந்த கௌசிக் மாதிரி இவன் வேறு அப்பப்போ வந்து நீட்டிக்கிட்டே இருப்பான். நம்ம வேறு கட் பண்ணி விடணும். அப்புறம் வந்து சீத்தாப்பழ மரம். சீத்தாப்பழமா இல்லை சப்போட்டா மரமானு தெரியலை. எனக்கு 2ல் ஏதோ ஒன்று வந்துட்டுருக்குறான். சரி வரட்டுமேனு விட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பப்பாயா வந்து ஒன்று வந்து காய் வந்துட்டுருக்குறான் பாருங்கள். எப்படி வந்துட்டுருக்குறான்னு. இன்னும் வந்து பழுத்துட்டு இருந்தானா நல்லாயிருக்கும். இன்னொருத்தனும் பக்கத்தில் இருக்கிறான். பட் ஆனால் அவனோட அந்த வேர் வந்து இன்னும் போகலை. நீ பாருங்கள், லெமன் செடி கூட வந்து அந்த நிழல் படுறதுனால அவன் வந்து நல்லா வரமாட்டேங்கிறான். இல்லாட்டா நேரம் காயே வந்துட்டுருப்பான். இந்த பனானா ட்ரீ வந்து அவனை அமைக்கினதுனால அவனுக்கு வந்து ஒரு சன்லைட்டு கொஞ்சம் எடுக்காதனால அப்படியே இருக்கிறான். ஏன்னே தெரியல. சரிடா வாடா எப்படா வருவ அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த இது எங்கள் இதில் வந்து என்னென்னா, நான் ஒன்று தப்பு பண்ணிட்டேன்னா, அந்த வீடு கட்டும்போது இந்த கல்லுலாம் வந்து அந்த இடத்துலே போட்டாங்க. ஸோ எல்லா ட்ரீஸும் இதுக்குள்ளே இருக்கானுங்க. எப்போ வெளியில் வரும். ஸோ இந்த பொமக்ரானட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து க்ரோ ஆகிட்டுருக்குறாங்க. அது பக்கத்துலேயே இந்த பக்கம் ஒரு சீத்தாப்பழ மரமும் இல்லை சப்போட்டாவும் வந்துட்டுருக்குறாங்க. அவனுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாததுனால எல்லாமே வந்து குறுகி வந்துட்டுருக்குறானுங்க. நெக்ஸ்ட் இவங்க தாங்க ஹைலைட்டு. போன பொங்கலுக்கு வந்து நாங்கள் வந்து இதை இந்த ஸ்டெம்மு மாதிரி ஊண்டி வச்சோம். இந்த பொங்கலுக்கு வந்து அறுவடை பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. எங்கள் வீட்லேயும் கரும்பா அப்படின்ற மாதிரி எத்தனை ஒரு 2 என்னமோ தான் வச்சோம். பட் ஆனால் அது வேர் பிடிச்சி எவ்வளோ கரும்பு வந்துட்டுருக்கான் பாருங்கள். எனக்கு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க எப்போ பொங்கல் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷம் பொங்கல் எங்கள் ஷாப் எங்கேயும் வாங்க மாட்டோம். இந்த இதுலேருந்து தான் எங்களுக்கு வந்த கரும்பு. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. நம்ம வீடு கட்டும்போது வந்து எனக்கு வந்து வீடு வந்து கண்ணு முன்னாடி தெரியல. எனக்கு வந்து என்னோடய கார்டன் தான் கண்ணு முன்னாடி தெரிஞ்சிச்சு. ஸோ வீடா தோட்டமா அப்படின்னு கேட்டால் தோட்டத்துக்கு தான் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். நான் எப்படி இருக்கான் பாருங்கள். இதெல்லாம் வந்து என்னோடய கனவு. பார்க்குறதுக்கு ரொம்ப இதுவாக இருந்தாலும் இந்த பிளேஸ் கூட இல்லாமல் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஸோ எனக்குன்னு கொடுத்த சின்ன ஸ்பேஸில் இவ்வளோ வச்சுருக்கிறேன். இன்னும் வந்து பார்ட் 2 பார்ட் 3 இதெல்லாம் வந்து காமிக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செடி வைக்கணுமோ அதெல்லாம் வைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.